சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட் நடக்கலைங்க ஐயா. என் பையன் சீக்கிரமா போலீஸ் ஆயிடுவான், வீட்டை பார்த்துக்க வேண்டிய வயசுல கவர்மெண்ட் வேலைக்கு படிக்கணும்னு ஆரம்பிச்சு வெளியே தங்கி சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு ரயில்வே ஸ்டேஷனு, லைப்ரரி, பஸ் ஸ்டாண்டு இப்படி கிடைக்கிற இடத்துல எல்லாம் உட்காந்து படிச்சு எப்படியாவது வேலை வாங்கிடணும்னு குறிக்கோளோட இருக்கிற மாணவர்களோட நிலைமை. எங்களோட கோரிக்கை என்னன்னா, கடந்த 2024 வருடம் சார்பு ஆய்வாளர்களுக்கும் 2ஆம் நிலை காவலர்களுக்கும் எந்த விதமான அறிவிப்பும் இதுதான். எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல அந்த ஃபைனல் லிஸ்ட் தப்பு, நாங்க பிசிக்கல் மெடிக்கல் எல்லாம் மறுபடியும் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஏதோ ஒரு காரணத்தினால அவனால கிளியர் பண்ண முடியாம போகுது. அதை விட கொடுமையானது, திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைச்சி தோத்து போறவங்களை விட திறமை இருந்தும் வாய்ப்பே கிடைக்காம தோத்து போறவங்களோட பலி ரொம்ப அதிகம். டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வாணையத்தோட தவறுனால பாதிக்கப்பட்டிருப்பது மாணவர்கள் தான். இப்ப தேர்வாணையத்தின் மேல எழுப்பப்பட்டுள்ள வழக்குகளின் தற்பொழுதைய நிலை என்ன? கடைசியா 2023 மே 5ஆம் தேதி சார்பு ஆய்வாளருக்கான தேர்வு அறிவிக்கப்படுது. அதுக்கப்புறம் பிசிக்கல் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு ஜனவரி 29, 2024 தேர்வு முடிவுகள் எல்லாம் வெளியிட்டாங்க. அடுத்து ஜூன் 21, 2024 கோர்ட்ல அனைத்து தேர்வு முடிவுகளையும் ரத்து செய்ய சொல்றாங்க. காரணம், இடஒதுக்கீட்டுல பெரிய குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு தேர்வு எழுதின மாணவர் ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்றாரு. மறுபடியும் ரீபிசிக்கல் மெடிக்கல் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. அதுல முன்னாடியே செலக்ட் ஆகி இருந்த 41 பேரு செலக்ட் ஆகாம போறாங்க. அந்த 41 மாணவர்களும் மறுபடியும் கேஸ் ஃபைல் பண்றாங்க. கடைசி 1.5 வருடங்களாக நோட்டிபிகேஷன் வரல. செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டு படிக்கிற மாணவர்கள், தன்னோட கடைசி அட்டெம்ப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்கள், இவங்களோட நிலைமை என்ன?